தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது. என்டிஏல நடந்த குளறுபடிகள் சம்பந்தமாக நாங்கள் விசாரணை கமிஷன் ஹையர் லெவலில் வச்சுருக்கோம். அவங்க கொடுக்குற பரிந்துரையின் பேரில் என்டிஏவை மாற்றி அமைப்போம். நீட் எக்ஸாமில் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீட் தேர்வில் அரசியல் செய்யாதீர்கள், நானும் அரசியல் செய்யலை, நீங்களும் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் குளறுபடிகள் செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாணவர்களின் நலனில் அரசு உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது அப்படிங்கிறது 2 சென்டரில் தான். அந்த 2 சென்டரில் சில இடங்களில் நடந்த தவறுகளை நாங்கள் கண்டுபிடிச்சி பீகார், குஜராத்லாம் பயங்கரமாக விசாரணை வச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டு ஏன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, சிபிஐ ஆன்லைன் அந்த ஏதோ டார்க் நெட்டாக அதில் கசிஞ்சிச்சு அப்படின்னு ப்ரூஃபோட கொடுத்ததுனால அந்த 2 ஷிஃப்ட் 18ஆம் தேதி நடந்த 2 ஷிஃப்ட் சில 1000 பேர் தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம் வைக்கிறோம். நீட்டுக்கு ரீநீட் கிடையாது. அதை வச்சு இதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.